பிரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். 2025ஆம் வருட தவக்கால பயணத்தினுடைய முதல் நாள். இது ஒரு ஆன்மீக பயணம். இந்த ஆன்மீக பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனை, ஒவ்வொரு தீர்மானம் என்று சொல்லி நமது வாழ்வை சிந்தித்து சீர்படுத்தி சிறப்பானதொரு ஆன்மீக பயணத்தை துவங்கி இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் சாம்பல் புதனுடைய மேன்மையை நம்மோடு பகிர்ந்து கொண்டு இந்த ஆன்மீக பயணத்தை துவங்கி வைக்கிறார் நமது சுல்தான்பேட் மறை மாவட்ட மேதகு ஆயர் பீட்டர் அபீர் ஆண்டகை அவர்கள். வாருங்கள், அவரோடு இணைந்து 2025ஆம் வருட தவக்கால ஆன்மீக பயணத்தை துவங்குவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உங்கள் எல்லாருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் இப்பொழுது விபூதி புதன் பற்றிய தியானத்தை நாம் மேற்கொள்கிறோம். கிறிஸ்துவ நம்முடைய வழக்கத்தில் தவக்காலம் என்பது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து தியானிக்கின்றோம் மட்டுமல்ல, இந்த பாடுகளை குறித்து நாம் எடுக்கின்ற தியானம் நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு விழாவை கொண்டாடுவதற்கு ஒரு தயாரிப்பாக நமக்கு உள்ளது. இந்த தவக்காலத்தில் முதல் நாள் நாம் விபூதி புதன் என்று கொண்டாடுகிறோம். புதன் கிழமை, அதாவது தவக்கால அந்த உயிர்ப்புக்கு 40 நாட்களுக்கு முன்பு வருகிற அந்த புதன்கிழமை விபூதி புதன் என்று கொண்டாடுகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், விபூதி என்று சொன்னாலேயே இது ஒரு சிறிய ஒன்றுமில்லாத ஒரு அடையாளம். எதற்காக என்றால், இது நம்முடைய ஒன்றுமில்லாமை தன்மையை, மனித பலவீனத்தை வெளிப்படுத்துவது. கடவுள் பாவம் செய்த ஆதாமுக்கு சொன்னார், நீ மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்று. அப்படி பார்க்கும் பொழுது நாம் ஒன்றுமில்லை, பிறந்து வளர்ந்து எத்தனை சாதனைகள் செய்தாலும் சாதித்தாலும், எத்தனை செல்வங்களை நாம் பெருக்கினாலும் இறுதியில் நாம் மண்ணிற்கே செல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் புதைப்பது ஒரு பகுதம் என்றாலும் எரிப்பது, அப்போ எரிக்கும் பொழுது சாம்பல், அப்போ விபூதி, இது நம்முடைய ஒன்றுமில்லாமையை. அதுதான் தவக்காலத்தினுடைய ஒரு அடிப்படை தன்மை. விபூதி புதன் நாம் மேற்கொண்ட அந்த 40 நாட்கள் தவக்காலம் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை கொடுக்கிறது. என்ன செய்தி? முதல் செய்தி, நாம் பலவீனம் உள்ள மனிதர்கள், நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பெரிய நல்லவராக வல்லவராக பேதுரு இருந்தாலும் இயேசுவினுடைய ஆற்றலை, அவருடைய அருளை கண்ட பொழுது உடனே அவர் என்ன சொன்னார்? ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு அகலும் என்று கூறினார். அதே முறையில்தான் பவுல், படித்தவர், பெரிய அறிவாளி, பரிசேயர் என்றெல்லாம் சாதனைகள் இருந்தாலும் அவர் கடவுளிடம் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நான் நல்லது செய்ய விரும்புகிறேன், ஆனால் செய்வதெல்லாம் தீமையாக முடிகிறதே என்று தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து அங்கே கடவுளிடம் வேண்டுகிறார். ஆக தவக்காலம் விபூதி புதன் நமக்கு முதலில் உணர்த்துவது, நாம் பலவீனமுள்ளவர்கள், பாவிகள். பைபிள் சொல்லுகிறது, பாவிகள் இல்லை என்று ஒருவன் சொன்னால் அவன் பொய் சொல்லுகிறான் என்று. அதே முறையில்தான் இரண்டாவது,
இந்த விபூதி புதன் நம்ம எல்லாருக்கும் நோன்பின் காலம். எல்லா சமயத்திலும் நோன்பு இருக்கிறார்கள் மக்கள். ஆனால் நம்முடைய இந்த கிறிஸ்துவ இந்த தவக்கால நோன்பு என்பது ஏதோ அந்த உணவு இல்லாமல் அல்லது இறைச்சி இல்லாமல் அல்லது ஆடம்பர உணவு இல்லாமல் இருப்பதுதான் நோன்பு என்று நினைக்கிறோம். ஆனால் இது வெறும் அடையாளம். நோன்பு என்று சொல்லும் பொழுது எனக்கு எது அதிக ஆசையாக இருக்கிறதோ அல்லது எது எனக்கு பழகிவிட்டேனோ அதையெல்லாம் விடுத்து தவறானதை விடுப்பது, நன்மைத்தனத்தை செய்வது, இது கடினமான நோன்பு. யோனாவின் காலத்தில் அவர்கள் பாவிகள் என்று யோனா அந்த மக்களுக்கும் அரசர்களுக்கும் கூறிய பொழுது அவர்களெல்லாம் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி நோன்பு இருந்தார்கள். நினிவே மக்கள், நினிவே மக்கள் மட்டுமல்ல, அரசரும் ஆடு மாடுகளும் என்று கூட பைபிள் சொல். காரணம், இவர்கள் தங்களுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு தாங்கள் இதுவரை வாழ்ந்த ஆடம்பரத்தை நீக்கி அவர்கள் நோன்பு இருந்தார்கள். அதற்கு அந்த சாக்கு உடையும் சாம்பலும் அடையாளம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, நாம் எடுக்கின்ற அந்த முயற்சிகள், இந்த நோன்பு என்பது நமக்கு ஜெபத்திற்கு இட்டுச் செல்ல வேண்டும். கடவுளோடு நெருங்கிய உறவு கொள்வதுதான் ஜெபம். அப்போ இந்த ஜெபத்தின் காலம் மனமாற்றத்திற்கு இட்டுச் செல்கிறதே என்பதை உணர்ந்து இந்த விபூதி புதன் நமக்கு மனமாற்றத்தின் காலத்தை சுட்டி காட்டுகிறார். எப்படி தாவீது அரசர் பாவம் செய்த போது மனமாற்றத்திற்காக அவர் நோன்பு இருந்து மன்றாடினாரோ, அதே போன்று நினிவே மக்களை போன்று நாம் நம்மை நாமே திருத்திக் கொள்வதற்கு, மாற்றிக்கொள்வதற்கு, எப்படி மாற்றம், கடவுளுக்குரிய மாற்றத்தை நாம் பெறுவதற்கு இந்த நோன்பு நமக்கு உதவுகிறது. அது மட்டுமல்ல, தவக்காலம் என்பது விபூதி புதனில் தொடங்குகின்ற இந்த தவக்காலம் நமக்கு நம்பிக்கையின் காலமாகவும் அமைகிறது. என்ன நம்பிக்கை? நாம் எவ்வளவு பலவீனமுள்ள மக்களாக இருந்தாலும், பாவிகளாக இருந்தாலும் கடவுள் நம்மை மன்னிக்கிறார். நாம் ஜெபம் செய்யும் பொழுது, தவம் செய்யும் பொழுது, நல்லதை செய்யும் பொழுது, அதான் தவம், நல்லதை செய்யும் பொழுது கடவுள் நம்மை மன்னிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார், புது வாழ்வு கொடுக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிறது இந்த தவக்காலம். இயேசுவின் பாடுகளை தியானிக்கிறோம் என்று சொன்னால் காரணம், இந்த இயேசுவின் பாடுகள் நமக்கு நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக மாறுகிறது. ஆகவே இந்த நம்பிக்கை நமக்கு உருவாகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதனால்தான் நாம் படிக்கிறோம், கொலோசியர் 1 அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் தன்னுடைய சிலுவை பாடுகளை நமக்கு பரிகாரமாக அளித்தார். ஆகவே என்னுடைய தவக்காலத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த இயேசுவின் பாடுகளோடு என்னையை இணைத்து கொள்ள வேண்டும். அப்படி இணைத்து கொள்ளும் பொழுது நமக்கு கண்டிப்பாக புது வாழ்வு என்ற நம்பிக்கை உருவாகிறது. இந்த தவக்காலம் அன்பார்ந்தவர்களே, இரக்கத்தின் காலம் என்றும் நாம் சொல்ல வேண்டும். வெறும் மனமாற்றத்தோடு ஏதோ புதிய வாழ்கிறேன் என்று உறுதி எடுத்துக்கொள்வது மட்டுமல்ல, நாம் இரக்கச் செயல்களை நாம் மேற்கொள்கின்ற காலமாக இந்த தவக்காலம் அமைய வேண்டும். வெளி அடையாளமான பலவிதமான இந்த தவக்கால உடைகள், தவக்கால ஒரு நடைமுறைகள், இதெல்லாம் நமக்கு வெளி அடையாளம். நான் உள்ளார்ந்தது, நான் என்னுடைய தவறான குணத்தை மாற்றிக்கொள்கிறேன், நல்லதை செய்கிறேன். அதான் இரக்கத்தின் காலம்
என்பதை நாம் உணர வேண்டும். இதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெளிவாக கூறினார். நாம் இரக்கச் செயல்களில் ஈடுபடும் பொழுது கடவுளின் மேன்மைமிக்க ஒரு தூதுவர்களாக, இரக்கத்தின் தூதுவர்கள் என்று அவர் கூறினார். அந்த இரக்கத்தின் தூதுவர்களாக நம்மை மாற்றுவது இந்த தவக்காலம். அதனுடைய தொடக்கமே நாம் என்ன பார்க்கிறோம்? விபூதி நாள் என்று கூறுகிறோம். ஆக இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, இந்த தவக்காலம் ஒரு ஆன்மீக பயணம். ஆன்மீக பயணம். எதை நோக்கி நாம் பயணம் செல்கிறோம்? கல்வாரியை நோக்கி, கல்வாரியை கடந்து என்று நாம் பார்க்கிறோம். எப்படி எத்தனையோ பேர் எருசலேம் மக்கள் சீனாய் பாலைவனத்தில் பயணம் செய்தார்கள், விடுதலை நோக்கி அல்லது வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு நோக்கி. அதே முறையில் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் பிறந்து அவர் பயணம் செய்கிறார். மக்களோடு மக்களாக பயணம் செய்து இறுதியில் வெற்றி அடைகிறார். உயிர்ப்பை பெற்று நம்ம எல்லாருக்கும் புது வாழ்வு கொடுக்கிறார். அதே போன்றுதான் நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான கஷ்டங்கள், இடர்பாடுகள், சவால்கள், பிரச்சனைகள் மத்தியில் நாம் கடவுளுடைய அருளை, இரக்கத்தை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து நாம் பயணம் செய்ய வேண்டும். விடாமுயற்சியோடு நாம் கிறிஸ்துவின் சீடத்துவ வாழ்வில் நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை சுமந்து சென்று நாம் வாழ்வதற்கு இந்த தவக்காலம் நம்மை தூண்டுகிறது. ஆகவே இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் நான் கூறுவது, நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இந்த தவக்காலம் நாம் எதை சக்தி என்று பெற்றிருக்கிறோமோ அந்த தீய சக்திகளெல்லாம் விடுபட்டு கிறிஸ்து இயேசு என்ற அந்த ஆன்மீக சக்தியை பற்றி கொண்டு வாழ்வதற்கு, நம்மையே நாம் இழப்பதற்கு இந்த தவக்காலம் நமக்கு தூண்டுதலாக அமைய வேண்டும். தவக்காலத்தின் வழியாக புது மனிதர்களாக நாம் வாழ கடவுள் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் இறை ஆசீர்வாதம் வேண்டி நன்றி கூறி வணக்கம் செலுத்துகிறேன். வணக்கம்.